அம்மா மேப்பில் பாருங்கங்க. அம்மா என்னது எங்க ஒரு மாதிரி போட்டு மேப்பில் தெரியுதாங்க எப்படி இருக்கு ஒரு ரூட்டு. சரிதான், பெரிய ரூட்டு வளைச்சு 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 காட்டுதுங்க. மொதல் கொல்லிமலையில் பார்த்த மாதிரி இருக்குது, அதோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கு காய்ஸ். அம்மா ஹில் ஸ்டேஷனுக்கே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்தோம், டக்குனு இங்கே வந்துட்டோமா. பரவாயில்லங்க, நம்ம ஒன் டே ட்ரிப்னு சொல்லும் போது நம்ம பக்கத்தில் எப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கு. படுத்து போகிறதெல்லாம் நம்ம மயில் வாங்கினதை விட்டா வேறு ஆளே கிடையாது காய்ஸ். படுத்து எலும்பி முங்கி நெஞ்சு அப்படி எலும்பி போவாருங்க, வேற இல்லை நெலிஞ்சு போவார். அதாங்க நம்ம மயில் வாங்கணும். கொஞ்சம் விட்டா கால் தட்டிடும் போல இருக்கு காய்ஸ். நம்ம மாப்பிள்ளைகளை காணல. என்னங்க ஸ்டாண்டு போட்டு போயிருக்காரா? இல்லை எங்கெல்லாம் வாரியோ சரியோ. ஆனால் உண்மையில இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பைக்காரங்களுக்கு தாங்க மிகப்பெரிய டாஸ்கே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் ஈஸியாக போயிட்டு எடுத்து வரணும். ஆனால் ஆப்போசிட்லேருந்து இந்த டேனிங்கில் வளைஞ்சி வர்றது, அங்கேருந்து வர்றது இங்கேருந்து வரதா ஆப்போசிட்டில் காரில் வரணும் பார்த்துருக்கீங்களா, ஓட்டவே தெரியாதுங்க. டூலாலேருந்து பொம்மை கார் வாங்கி வாட்டி கூட பழகினாங்க, அப்புறம் வந்தால் கூட பிரச்சனை கிடையாது காசு, வாட்டவே தெரியாது. அப்படி யார் வருவாங்க, நம்ம வந்து நூலை பிடிச்சி நம்ம போக வேண்டியதாக இருக்குது, லெஃப்ட் சைடு பிடிச்சி. எவ்வளோ கடுப்பாக இருந்துருமா காய்ஸ். ஆனால் நம்ம சிறையாக தாங்க இருக்கும். எனக்கு இங்கே ஒரு கோயில் இருக்கா என்னங்க, நம்ம கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கோமா, என்ன கதைனே தெரியல. அம்மா அப்பா பெரிய பள்ளத்தாக்கு காய்ஸ். என்னங்க எனக்கு இது லிஸ்ட்டிலே இல்லாத மாதிரி இருக்குது இந்த பிளேஸ் எல்லாம். வேறு லெவலில் போயிட்டே இருக்குங்க மேலே மேலே. இன்னும் வழி கிடங்கு உடஞ்சி தாங்க போகுது. டிராஃபிக் ஆகிட்டு கொஞ்சம் ஜில்லுன்னா இருக்குங்க. மேலே வந்து ஒரு 10 ஒரு 8 7 8 வளைவை தாண்டினா கூட கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்காய். நன்றி பாஸ், வேறு வழியே இல்லைங்க. கிளைமேட் அப்படியே டோட்டலாக அப்படியே கொஞ்சம் டியூன் ஆகுதுங்க. ஏன்னா ரொம்ப ஹாட் அண்ட் ஹீட்டாக இருந்து பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டியூனாக வருதுங்க. கொஞ்சம் மேலே அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் என்ட்ரன்ஸு. நீங்கள் அத்துமீறி உள்ள வந்து வந்துட்டோமா, நிற்காம எடுக்காமல் அப்படி வந்துட்டோமா. அவங்களே ஒன்று இது பண்ணல. இன்னும் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் இருக்குங்க. ஓ மை காட், ஸோ சேடி அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, பயங்கரமாக இருக்கு. அப்படி ஹில் ஸ்டேஷனில் வாட்டுறதே ஒரு ஃபீலுங்க, ஒரு ஃபீலு. ஃபீல் மட்டும் இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி த்ரில்லிங்காகவும் இருக்கும் காய்ஸ். கரணம் தப்பினாலும் மரணம் சொல்லுவாங்களே, அதே கான்செப்ட் தாங்க. கொஞ்சம் தப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் காய்ஸ், நேரம் உள்ளே இறங்கிடுவார் தலைவர். இங்கே தாங்க நம்ம பார்த்து எடுத்து போகணும். இப்போ தாங்க ஞாபகம் வருது, பெரியப்பாலாம் ரன்னிங்கில் வருவாங்க, எங்கேயா இருப்பாங்க எடுப்பாங்க, பார்த்து எடுத்து போகணும் காய்ஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், விடைய காலத்தையே ப்ரிப்பேர் ஆகி வந்து எடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 10 ஆகுதுன்னா 11 கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. ஒரு வேலையை ரீச் ஆகிட்டோம் நம்ம டெஸ்டினேஷனுக்கு. பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க மோர். ஆக மொத்தத்தில் கதை என்னன்னா இதாங்க அந்த ஃபாரஸ்ட் ரூட்டு. இந்த ரூட்டு இப்போ கிளைமேட் இப்போ அதாவது மழை பெய்யலாங்க நம்ம நேரத்துக்கு. பட் இந்த ஏரியா தாங்க நம்ம சொன்னது ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்து பார்த்துருப்பாங்களா. ஸோ அது இந்த ஏரியா தான் காய்ஸ். இப்போ என்ன கான்செப்ட்னா இப்போ இந்த ஏரியாவில் மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா இப்போ இடம் ஃபுல்லாக ஃபாகாக இருந்துருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம டிஸ்லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரிங்க அன்லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மழை பெய்யலை. ஸோ அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேங் ஆனல, கிளைமேட்டிங் ஆனல. அப்போ நம்ம போகிறது இதுங்க அச்சங்கோயிலுங்கிற ஒரு ஸ்பாட்டு. அங்கே போயிட்டு வர வழியில் வேறு எங்கெல்லாம் போகிறோங்கிறது பார்க்கலாம் காய்ஸ். காய்ஸ் பார்க்கணும். எஸ் காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒன்லி கருதா லிட்டில் வந்தாச்சு. கும்பாவருட்டி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க வந்திருக்கோம். ஆனால் அச்சங்கோயில் பார்த்தா இன்னும் போகணும் காய்ஸ். வரும்போது நம்ம இதை பார்ப்போங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு அச்சங்கையில் பார்க்கலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க வேறு லெவலில். அதெல்லாம் அச்சங்கையில் முதல்ல பார்த்துருவோம் காய்ஸ். ஃபாரஸ்ட் ஏரியாவில் முதல் அச்சங்கோயிலுங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துருங்க. அப்படி என்ன ட்ரெண்ட் ஆகிருக்கு அந்த கோயில் அப்படிங்கிற பிளேஸையும் அந்த இடத்தையும் பார்க்கணும் காய்ஸ்.
காய்ஸ் ஒரு வழியே பார்த்தீங்கன்னா நம்ம அச்சன் கோயில் ஸ்பாட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் வந்தாச்சுங்க. ஓகேங்க, இவ்வளோ தூரம் கேரளாவில் வந்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு, கேரளா பஸ்ஸையும் பார்த்தாச்சு. என்ன நம்ம இதுதான் ஒரு வேளை அச்சன் கோயிலா? நாலாம் கேரடா என்ட்ரன்ஸ் ஆசியோமா சாமி தானா? அச்சங்கோயில், அச்சங்கோயில் இதுதான் அச்சங்கோயில், அச்சங்கோயில், அச்சன் கோயில். சரி வந்தாச்சு, அச்சன் கோயிலை பார்த்தாச்சு. நாங்கள் போக வேண்டியதாங்க. அதில் டீ அடிச்சுட்டு அதில் ரிட்டர்ன் போகும்போது ஏதாவது 2-3 ஃபால்ஸ்லாம் இருக்கு ஆயிடுச்சு. அதில் என்ன கதை என்ன ஏதுங்கிற விசாரித்து விளாவாரியாக கேட்டு பார்ப்போங்க. கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கதைன்னு ஐடியா பண்ணுவாங்க ஆயிஸ். நம்ம நிற்கிது அச்சங்கோயிலேருந்து கிளம்ப போகிறோங்க. இதில் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, கும்பாவருட்டின் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ இது நம்ம டிக்கெட் எடுக்கணுங்க. ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி டிக்கெட் இருக்குது. என்னெல்லாம் தெரிலங்க, பயங்கர கூட்டமாக. இப்போ கொஞ்சம் இந்த சைடு குறவாக இருக்குங்க, டிக்கெட் எடுத்தாலும் இருக்குங்க. டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த சைடு இருக்குங்க, பயங்கரமான க்ரௌடாக இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக தாங்க இருக்குது. டிக்கெட் எடுக்கவே முடியலைங்க. நாங்களே நின்று பார்த்தா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கண்டிப்பாக குறையாமல் ஆயிருங்க. நாங்கள் வாழ்க்கை வெறுத்து இருக்க சூடுக்கு இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த ஆளே போனால் நேராக அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது போல இருக்குது. ஸோ நம்ம இப்போ அடுத்த எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம இங்கேருந்து செக் அவுட் ஆக போகிறோங்க. இங்கேருந்து கிளம்பி அடுத்த நம்ம போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ கரெக்டாகிட்டு வேறு ஏதாவது லொக்கேஷன் நாங்கள் பார்த்து போக போகிறோம். ஸோ வேறு எந்த லொக்கேஷன் போக போகிறோங்கிறத நம்ம போக மீதியை பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்தாச்சு, பார்த்தவங்க மெயின் கான்செப்ட் என்னென்னா, போன இதில் பார்த்துருப்பீங்க அச்சங்கோயில் அந்த இதில் வந்து பார்த்தவங்க. ஸோ அச்சங்க கோயிலையும் பார்த்தாச்சு, அந்த ஏரியாவும் பார்த்துட்டோம். இங்கே மெயின் மேட்ரு இந்த ரூட்டில் இருக்கக்கூடியது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது காய்ஸ். டவர் சுத்தமாக கிடைக்கலன்னா நம்ம ஏதாவது வீடியோ ரீல்ஸ் எதாவது பார்த்தாவது ஏதாவது லொக்கேஷன் பிடிச்சி போகலாம். பட் இங்கே அதுவும் கிடைக்கல, ஒன்றுமே பண்ண முடியலை. ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன போகும்போது வேறு ஏரியாவில் 4-5 பிளேஸ்லாம் இருக்கும் காய்ஸ். அதையும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 11:45 ஆகுதுங்க. இன்னும் அடுத்த இடத்துக்கு போகும்போது பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல அதாவது இந்த அச்சங்கோயில்னு சொல்லி நம்ம ட்ரெண்டிங்கான கான்செப்ட் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டு தாங்க. இந்த ரூட் டைமில் அதாவது இப்போ கொஞ்சம் வெயில் டைமாக இருக்குங்க. மற்றபடி கிளைமேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜில்னஸ், அதாவது மழை பெய்யக்கூடிய கிளைமேட் டைம் வந்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக ஃபாகாக தாங்க இருக்கும். அதுதாங்க பிளேஸு. அதை பார்க்க தான் நாங்களும் அந்த வந்தப்போ வந்து பார்த்தா இங்கே காஞ்சி போய் கிடக்கு காய்ஸ். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா. அது கிளைமேட் ஒரு இடத்துல கிளைமேட்டை பொறுத்து நம்ம போகும்போது திடீர்னு கிளைமேட் மாறாமலேயும் போகலாம். நம்ம லக்குக்கு மழைகள் வந்தால் பார்க்கலாங்க, இல்லைன்னா அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம எதிர்பார்த்து வந்தது இப்போ இங்கே நடக்கலை. அதனால் அதுக்காக நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அது சம்திங் கண்டிப்பாக கிடையாதுங்க, வேஸ்ட்டே கிடையாது. ஓகே தாங்க, சந்தை ஒருத்தப்பட இந்த பிளேஸ்லாம் சூப்பராக கிட்டத்தட்ட எங்களுக்கு இது ஒரு கொடைக்கானல் ஃபீல் தாங்க தருது. கொடைக்கானல் போகக்கூடிய ஃபீல் தாங்க எங்களுக்கே தருது. எப்படி வந்தா பார்த்தீங்களா, இப்படி தாங்க வருவாங்க. லெஃப்ட் சைடு பாருங்க, அங்கே என்ன பெரிய பள்ளமாக இருக்கு. அம்மா ஓ பாருங்க வயசு வேற லெவலில் இருங்க பள்ளம். ஒழுந்தா அப்படியே டைவ் தான் வேற லெவலில் இருக்கும். டைவ் அடிச்சிரு காய்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு அச்சங்கோயில் போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அங்கே போனோம், அந்த ஓட்டை தாங்க பார்த்தோம். நம்ம போனதே ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேங்க. ஸோ ஆரம்பத்தோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த ரோட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம், அதான் மெயின் மேட்ரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ரோட்டை பார்க்க போகிற என்ன ஸ்பெஷல் பார்த்தா அந்த கிளைமேட் தாங்க. மழை பெஞ்சாலும் அவங்க பங்கமாக இருக்கும், ஆனால் மழையே வெயிலங்க, வெயில் தாங்க. போனோம் சும்மா அப்படியே ஏதாவது நார்மலாக போயிட்டு ஜில்லாக இருந்து அவ்வளோதாங்க, ஜில்னஸாக இருந்து அந்தளவு போயிட்டு தான் வந்த மாதிரி தான் இருந்து. வேறு அந்தளவுக்குலாம் இதான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை காய்ஸ். சரி, ஆனால் ரோடு ரொம்ப டேஞ்சர் ரோடுங்க. ரோடை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஆபத்தான ரோடாக இருங்க. ஏன்னா ஒன் வே ரோடு மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சின்ன ரோடுங்க. அதுலேயுமே பஸ்ஸு ஆப்போசிட்டில் பஸ்ஸு அப்படி இப்படி வருதுங்க. காரு நம்ம பைக்கில் போனாலுமே காருக்காரங்க வரவங்க கொஞ்சம் ஸ்பீடாக வந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க நமக்கு இருக்குது பைக்காரங்களுக்கு. ஸோ ரோடு ரொம்ப ஆபத்து காய்ஸ். இந்த பிளாகை பார்த்துட்டு யாரும் அச்சங்கோயில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துட்டு இந்த ரோட்டில் சேஃபாக போயிட்டு வாங்க காய்ஸ். ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தாங்க இருக்குது இந்த ரோடே. கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி தாங்க இருக்குது. நம்ம தாங்க சேஃப்டியாக போகணும், அதனால் பார்த்துட்டு போகணும் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு, அதாவது இப்போ நம்ம டேரெக்டாக போய் இருக்கிறது எங்கே இருக்கும் பார்த்தா தென்காசியில் தாங்க இருக்கும், இன்னும் போகலங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்த எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த போகிற இடம் தாங்க அந்நியர் பாறை. ஸோ அடுத்த நம்ம அந்நியர் பாறைக்கு தாங்க போகிறோம். அந்நியன் பாறை. ஸோ அந்த அந்நியன் பாறைக்கு தாங்க நம்ம போகிறோம். அங்கே போய் என்ன ஸ்பெஷல் பார்த்தா, அந்நியன் பாறையில் அந்த ஆல்ரெடி 2 ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குங்க அந்த பிளேஸ், நல்லா இருக்குங்க. சரி, பக்கத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்காம பக்கத்தில் 2 பிளேஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸையும் பார்க்கணும். இதுக்கு அடுத்த ஏதாவது வேறு ஏதாவது பிளேஸ் வந்து அதையும் லேட்டப் முடிஞ்சால் அதையும் பார்ப்போம் காய்ஸ். டைம் பார்த்தா கிட்டத்தட்ட மத்தியானம் 12:30 ஆகுதுங்க, 12:45 ஆகுதுங்க. நான் ஐடியா தான் காய்ஸ் பண்ணணும். காய்ஸ் ஒரு வழியாக பக்கத்தில் வந்துடுங்க. மேப் படி பார்த்தீங்கன்னா இதாங்க லொக்கேஷனு. ஸோ நான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த பாறை.
பரவாயில்லங்க, இங்கே க்ரௌடாக தாங்க இருக்குது. க்ரௌடாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா அதில் தாங்க போய் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வாகனத்தை இலையில நிப்பாட்டிட்டு அதில் விளையாட சும்மா பார்ப்போங்க. அதில் உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். இதாங்க அந்நியன் பாறை. இவ்வளோ டிக்கெட் உண்டா? கிடையாதா? அப்போ நல்லதாக போச்சு. ஓகே காய்ஸ், இதுதான் என்ட்ரி. சரி வாங்க உள்ளே வேலை போய் காட்டுறேங்க. நம்ம அந்நியன் பாறைன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. இந்த பாறையில் யாருக்கோ ஒரு பிக்சர் அதெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதுதான் அந்நியன் பாறையும் வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டு. கரெக்டாக பார்த்தா எக்ஸாக்டாக இருக்கோட இடம் பார்த்தீங்கன்னா இது நம்ம தென்காசியில் தாங்க இருக்குது. தென்காசியில் வந்து நீங்கள் அந்நியன் பாறைன்னு டைப் பண்ணாலே போதும் காய்ஸ், டேரெக்டாக எங்கள் லொக்கேஷன் இங்கே வந்து விட்டுருங்க. அதாவது அந்நியன் பாறை வியூ பாயிண்ட்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும் இங்கே டேரெக்டாக வந்து விட்டுருங்க காய்ஸ். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பார்த்துருவாங்க, பாட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். மற்றபடி இங்கே எதாவது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன இருக்குது பாருங்க, நான் இங்கே காட்டேன். அம்மா என்ன இருக்கு பாருங்க, நான் தலைவர்னா இருக்க பாருங்க, சட்டை கழுதி போட்டு வேற லெவலில் தலைவர்னா இருக்க பார்த்தீங்கன்னா இவர் தாங்க ரஜினிகாந்த். அவர் அங்கே 2 முகம் இருக்குது. அது கமலஹாசன் நினைக்கிறேன். இது யாரும் தெரில. பட் ஒழுங்காக அதில் தள்ளி போய் பார்த்து தான் காய்ஸ் தெரியும். அது இங்கே கட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் வியூ பாயிண்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்நியன் பாறையில் வியூ பாயிண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது. அது என்ன இருக்குது காய்ஸ், இந்த சைடு நீங்கள் அந்நியன் பாறையை பார்த்துருவாங்க. இந்த சைடு வியூ பாயிண்ட் பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க காய்ஸ். இந்த சைடு தாங்க பங்கமாக இருக்க போகுது. மெயின் கான்செப்ட் இப்போ இங்கேருந்து பாருங்க என்ன தெரியுது பாருங்க, பல முகங்களில் செதுக்கி வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதுதாங்க அந்நியன் பாறை. என்ன கதை தெரியல. ஸோ வியூ பாயிண்ட்டை பாருங்க காய்ஸ், இதுதாங்க வியூ பாயிண்ட். அந்நியன் பாறையோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பசேல்னு தக்காளி பிதுக்க வேற லெவலில் இருக்குங்க. எப்படிங்க அங்கே இருந்து அப்படியே பறந்து விரிஞ்சு இங்கே வரங்க, அப்படி வேற லெவலில் இருக்கு பாருங்க. டோட்டல் என்டையர் சிட்டி அடி ஜம்முன்னு தெரியுது பாருங்க காய்ஸ். இதுதாங்க வியூ பாயிண்ட்டு. ஸோ ஃபுல்லாக வயலு தாங்க, பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா. தென்காசினாலே இதாங்க. இதை தாங்க வீடியோ எடுத்து 2 ரீல்ஸை போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு 90 சாங்ஸை போட்டு அந்த ரீல்ஸ் வீடியோ எடுத்து போட முடியாதுனா அந்த பாறையிலும் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டோடி போனால் எடுக்கலாங்க ஜம்முன்னு. எடிமுகா இருக்கு பிளேஸ் எடிமுக. இப்படிங்கயா இதாம அது அங்கே இருக்க மாட்டேதாம கேட்கணும். எப்படிமாங்க போவோம் அந்த வீட்டுக்கு? எங்க மக பாதை இருக்கு, எப்படி வந்து வீட்டுக்குள்ள போவோம்? ஜம்முன்னு கிட்டிருக்காங்கல்ல சென்டரில் தேங்காய் பறி கேட்குமுக்கா. தேங்காய் பறிச்சு எப்படிமா கொண்டு வருவான்? காற்று அப்படி வாவான்னு இழுக்குதுமாக்கா. ஸோ காய்ஸ், அந்நியன் பாறையை பார்த்தாச்சுங்க. அந்நியன் பாறைன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதை நான் போகும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன் காய்ஸ். இப்போ நாங்கள் பைக் எடுத்தாச்சு. இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, போகும்போது ஏதாவது பிளேஸ் தான் பார்ப்போம், இல்லைன்னா டேரெக்டாக நம்ம நார்வில் தான் இழுக்க போகிறோம். ஸோ என்ன மேட்ருங்கிறத நம்ம அந்த வேலை பார்க்கலாம் காய்ஸ். அது அந்நியன் பாறையில் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து அந்நியன் படம்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா. ஸோ அந்த அந்நியன் படத்தோட பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டாக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ அந்த பாட்டு இங்கே வச்சாங்க, நம்ம ஷூட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த ரோடு சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு சைடாக இருக்கட்டும், உள்ள அந்த பாறையில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணது எல்லாமே அவங்க தான் போல இருக்கு. ஸோ அந்த பாட்டு இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ அதான் தாங்க இருக்கும் காய்ஸ். அதனால தாங்க ஜம்முன்னு அந்த அந்நியன் பாறைன்னு பேரே வச்சிருக்காங்க, அந்நியன் பாறை அப்படின்னு. எனக்கும் டவுட்டாகவே தாங்க இருந்தேன், எதுக்கு இந்த அந்நியன் பாறை ரெண்டாவது தாங்க விஷயம் தெரிய வருது, இந்த சம்பவம் இதுதான் அப்படி, அந்த பாட்டு அதெல்லாம் படத்தோட பாட்டு அப்படி. ஸோ அதாங்க அது அந்நியன் பாறை சம்பவமே கதை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தென்காசி நீங்கள் வந்தாலே போதுங்க, அந்த அந்நியன் பாறை வியூ பாயிண்ட்னு வருதுங்க. அது இதில் பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா அது எப்படி வருதுன்னா, அந்நியன் பாறைன்னு நம்ம டைப் பண்ணோம்னா அந்நியன் பாறை வியூ பாயிண்ட்னு வருதுங்க. அப்போ அந்த வியூ பாயிண்ட் என்னடா வியூ பாயிண்ட், சரி பாறைன்னா ஓகேங்க, பாறை பார்த்தாச்சு எடுத்துடலாம். வியூ பாயிண்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தாங்க தெரியுது, பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை மேலே பார்த்தா பச்சை பசேல்னு ஃபுல்லாக அந்த வயலுங்க. ஜம்முன்னு தெரியுது காய்ஸ். அந்த இயற்கை ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னு வைங்களேன், ஜம்முன்னு அந்த வெயிலாம். இப்போவுமே அது காற்று தாங்க பறத்திட்டுங்க, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் வைங்களா, நம்மள தூக்கிட்டு அந்த வயலுக்குள்ளே தூக்கி போட்டு அடிச்சிடும் காய்ஸ். அந்த மாதிரி இருக்குங்க காற்று, வேற லெவலில் பயங்கரமான காற்று. முடியலங்க, பயங்கரமான காற்று. எனக்கே ஆச்சரியமா இருங்க, என்னன்னா இந்த தென்காசியில் இப்படிலாம் காற்றடிக்குமா அப்படிங்கிறது. தென்காசி நாங்கள் ஊருக்குள்ளேருந்து வரும்போதே பயங்கர காற்றுங்க. அது இல்லாமல் அந்த பைபாஸ்லாம் வர முடியலங்க, ரோட்டில் வண்டி ஓட்டம் தூக்கி வீசுதுங்க எங்களை. அப்போ ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு டக்குன்னு லாத்தில் ஆற்றி விடுது. கொஞ்சம் விட்டா கமத்தி அடிச்சிடும் போல இருக்குது, காற்றே நம்மள அடிச்சிடும் போல இருக்குது. கஷ்டம் தான் காய்ஸ். அப்படி மோட்டோ விளாக்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் தான் காய்ஸ்.
மணியை பார்த்தீங்கன்னா 2 மணி பக்கம் ஆகுதுங்க. இன்னும் அவ்வளோதான் காய்ஸ், டோட்டலாக முடிஞ்சுங்க இந்த ரைடு. ஏதோ பிளான் பண்ணி காலத்தை கிளம்பி இருந்தாலும் வந்தோம், எங்கெல்லாமோ போனோம், என்னெல்லாமோ பண்ணி எடுத்து கடைசியில் பிளான் இதோட முடிய போகுதுங்க. அதாவது இந்த ரைடு இதோட முடிய போகுது காய்ஸ். ஏன்னா பிரச்சனை இல்லைங்க, இன்னும் இங்கேருந்து நம்ம நாகர்கோவில் ரீச் ஆகுறதுக்கு 130 கிலோமீட்டர் காட்டுது நம்ம கூகுளாக்கா. ஸோ அப்படியே மெதுவாக ஆத்தலாக சாயந்தரம் நைட்டுக்குள்ள அப்படி மெதுவாக பாட்டேன் கெட்ட அப்படி போகிற மாதிரி போகணும், வைப்லேயே போகணும் காய்ஸ். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாங்க. ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.